வணக்கம் நண்பர்களே. இந்தியாவுக்கு அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி டி வான்ஸ் அவருடைய குடும்பத்தோடு வந்திருக்காரு. அவருக்கு இந்திய அரசு சார்பாக மிகச்சிறந்த ஒரு வரவேற்பை கொடுத்தாங்க. கொடுத்து முடித்த பிற்பாடு பிரதமர் மோடி அவருடைய இல்லத்தில் தனிப்பட்ட முறையில் டி வான்ஸுக்கு அவர் ஒரு விருந்து கொடுத்தாரு. விருந்து கொடுத்து முடித்த கையோடு அவர் அரசுமுறை பயணமாக மோடி சவுதி அரேபியாவுக்கு புறப்பட்டு போன அங்கே அந்த நாட்டில் சவுதி அரேபியாவில் இங்கே அமெரிக்க ஜனாதிபதிக்கு இந்திய அரசு கொடுத்த அதே போன்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு வரவேற்பை அவர் மோடிக்கு அந்த நாட்டு சவுதி அரேபியா அரசு கொடுத்துச்சு. அதுவும் எப்படின்னாக்க போர் விமானங்கள் மேலே வானத்தில் வட்டமிட்டு அவரை மோடி வரவேற்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சு அப்படி வரவேற்றாங்க. அப்படி ஒரு சிறப்பான வரவேற்பை மோடிக்கு கொடுத்தாங்க. இப்போ இந்த ரெண்டு சம்பவங்கள் மூலிமா உலகத்தினுடைய ஒட்டுமொத்த கவனமும் இந்தியா மேலே குவிஞ்சிருந்த இந்த சமயத்தில் தான், அதாவது நேற்றுக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா இந்தியாவே உலுக்கி போட்ட ஒரு சம்பவம் ஜம்மு காஷ்மீர் நடந்திருக்குது. அதாவது அங்கே அந்த ஜம்மு காஷ்மீரை சுற்றி பார்க்குறதுக்கு போன சுற்றுலா பயணிகள், அப்பாவி சுற்றுலா பயணிகள் மேலே திடீர்னு அங்கே நுழைஞ்ச அந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்த தாக்குதலில் 28 பேர் அந்த சம்பவத்திலே பலியாக இருக்கிறாங்க. இந்த 28 பேரில் ஒரு இந்தியாவுடைய கடற்படை அதிகாரி 26 வயசான ஒரு இளம் கடற்படை அதிகாரி கொல்லப்பட்டிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, அவரோட இந்தியாவுடைய உளவுத்துறையை சேர்ந்த ஒரு அதிகாரியும் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த கடற்படை அதிகாரி இருக்கார், அவருக்கு போன ஏப்ரல் 16ஆம் தேதி தான் அவருக்கு கல்யாணம் ஆச்சு. 19ஆம் தேதி தான் அவருக்கு ரிசப்ஷன் நடந்துச்சு. இந்த ரிசப்ஷன் நடந்த முடிஞ்ச கையோட தன்னுடைய மனைவியோட தேனிலவுக்காக இங்கே ஹனிமூனுக்காக காஷ்மீர் போயிருக்கார். போன இடத்துல தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இந்த 2 பேர் மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு 3 பேரை சுட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இது தவிர கர்நாடகாவை சேர்ந்த சிவமோகா மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தம்பதியும் அந்த தம்பதியில் கணவரை மட்டும் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. மஞ்சுநாத் ராய் அப்படின்ற அவருடைய மனைவி இதை பற்றி பல்லவி அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டி என்ன சொல்கிறாங்கனாக்கா, தீவிரவாதிகள் என் கணவர் என் கண்ணு முன்னாடி என் பையன் முன்னாடி சுட்டுக் கொண்டப்போ நாங்கள் கேட்டுக்கிட்டு என்னையும் என் பையனையும் என் கணவர் கூட அமைச்சிருக்கேன், எங்களையும் சுட்டுக் கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மன்றாடி அந்த தீவிரவாதிகளை கேட்டோம். ஆனால் அந்த தீவிரவாதிகள் என்ன சொன்னாங்கனாக்கா, உங்களே கொல்ல மாட்டோம், ஆம்பளைங்களை மட்டும் தான் கொல்லுவோம், இதை போய் உங்கள் மோடிக்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாதிகள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பல்லவி மேலும் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அந்த தாக்குதல் சம்பவம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு அந்த இடத்துல ரெஸ்கியூ பண்ணுறதுக்கோ அவங்க காயம்பட்டவங்களை தூக்கிட்டு பண்ணி சிகிச்சை கொடுக்குறதுக்கோ அங்கே இராணுவம் அங்கே இல்லை, இராணுவ வீரர்கள் யாருமே அங்கே கிடையாது. அந்த உள்ளூர் மக்கள் தான் எங்களை பாதுகாத்தாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் இளைஞர்கள் ஒரு 3 பேர் எங்களை பிஸ்மில்லா பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதறியபடியே எங்களை எல்லாத்துக்கும் ரெஸ்கியூ பண்ணி அவங்க தான் கொண்டு போய் பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்லவி அதான் மஞ்சுநாத்தினுடைய மனைவி ஒரு பேட்டியும் கொடுத்துருக்குறாங்க. இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு TRF த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் பொறுப்பேற்றிருக்குது. வழக்கமாக ஜம்மு காஷ்மீர் நடக்கக்கூடிய இந்த இது போன்ற ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு ஜெய்ஷி முகமது அப்படின்ற ஒரு அமைப்பு, இல்லைன்னா லஷ்கர்-இ தொய்பா அப்படின்ற இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்படக்கூடிய இந்த தீவிரவாத அமைப்புகள் தான் வழக்கமாக பொறுப்பேற்பாங்க. ஆனால் இந்த முறை இந்த 2 அமைப்புமே இல்லாமல் TRF அப்படின்ற இந்த அமைப்பு புதுசாக பொறுப்பேற்றிருக்காங்க. இந்த TRF அப்படின்றது யார், இந்த புதுசாக வந்திருக்க இந்த தீவிரவாத குழு யார், இந்த சம்பவம் இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு காரணம் என்ன, இதனுடைய பின்னணியில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, பேசலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பாபு சீனிவாசன், ஜேர்னலிஸ்ட். இந்த தாக்குதல் நடந்துச்சு இல்லையா, இந்த தீவிரவாதிகள் நடத்தின அந்த தாக்குதல் நடந்த இடம் எதுனாக்க ஜம்மு காஷ்மீரில் பெஹல்காம் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த சுற்றுலாத்தலம் இருக்குது. இந்த பெஹல்காம் அப்படின்ற அந்த இடத்துலேருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது தான் பைசாரன் அப்படின்ற ஒரு இடம். இந்த இடம் எப்படி இருக்குன்னாக்க மலை உச்சியில் இருக்கும். அது அப்படியே அந்த இமயமலை தான் பார்த்துருக்கீங்க இல்லையா, காஷ்மீர் மலை பார்த்துருக்கீங்களா, அப்படியே நிறைய குன்றுகள் இருக்கும். அதில் ஒன்று தான் அந்த ஒரு மலைக்குன்று. அந்த மலைக்குன்றோட உச்சியில் அந்த பைசாரன்ற இடம் இருக்குது. அந்த உச்சியில் எப்படி இருக்குன்னாக்க அதே மலை உச்சி, ஆனால் அந்த உச்சியில் அந்த இடம் எப்படி இருக்குன்னாக்க ஒரு 4-5 ஃபுட்பால் கிரவுண்டை ஒன்றா சேர்த்தா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஏரியா, பெரிய வட்டமாக பெரிய ஃப்ளாட்டான ஏரியா, அப்படி பச்சை பசேலும் புல்வெளி நிறைஞ்சிருக்கும். அந்த கிரவுண்டை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பைன் மரங்கள் அப்படியே உயரத்துக்கு குச்சி குச்சா அவ்வளோ உயரத்துக்கு நிற்கும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலைக்காடு மாதிரி இருக்கும். இதுதான் அந்த அமைப்பிடம். அது பார்க்குறதுக்கு அந்த இடம் அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். பின்னாடி ஃபுல்லாக அந்த பனி படர்ந்த ஒரு இடம், அந்த மலை காடுகள் இருக்கும், அந்த பைன் மரங்கள் இருக்கும். பைன் மரங்களுக்கு நடுவில் அவ்வளோ பெரிய ஒரு ஏரியா, அப்படியே ஃப்ளாட்டாக பச்சை பசேலும் ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல போய்ட்டு எல்லாம் இலைப்பாடுற மாதிரியான ஒரு இடம். அதனால் அந்த இடத்த நோக்கி சுற்றுலா பயணிகள் போய் பார்ப்பாங்க. ஆனால் அது மலை உச்சி அப்படின்றதுனால அந்த இடத்துக்கு
போகிறதுக்கு வந்து எந்த விதமான போக்குவரத்து வசதியுமே கிடையாது. ஒரு வந்து பஸ்ஸோ இல்லை ரயிலோ இல்லை ஒரு காரோ இல்லை வந்து ஒரு டூ வீலரோ ஈவன் சைக்கிளில் கூட அந்த இடத்துல போய் சேர முடியாது. அங்கே போகிறதுக்கு ஒரே ஒரு வழி குதிரையில் மட்டும்தான் போக முடியும். இதுக்காகவே வந்து அந்த மலை அடிவாரத்தில் வந்து குதிரையை வந்து அந்த வச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து அங்கே நிற்பாங்க. அந்த உள்ளூர்வாசிகள் அவங்க வந்து அந்த சுற்றுலாவில் வந்து அதுதான் அவங்களுடைய வருமானமே. அந்த குதிரைகளை வந்து அவங்க நிப்பாடி வச்சுருப்பாங்க. அந்த குதிரையை வந்து வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அந்த குதிரையில் வந்து நம்ம வந்து உட்காந்து பயணம் பண்ணுவோம். கிட்டத்தட்ட வந்து மலை அடிவாரத்தில் அந்த மலை உச்சிக்கு வந்து குதிரையில் உட்காந்துட்டு அந்த குழந்தைங்களை வச்சு நம்ம வந்து உட்காந்துட்டு போவோம். இவ்வளோ டீட்டெயிலாக நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா அந்த இடத்துக்கு வந்து போன அனுபவத்தினால சொல்கிறேன். அந்த குதிரை மேலேயே குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து போகிறோம்னாக்க வந்து கிட்டத்தட்ட வந்து 2.5 மணி நேரம் வந்து மேலே போவோம். அது வந்து வளைஞ்சி நெளிஞ்சு போகிறதுக்கு நமக்கு வந்து குதிரை ஈஸியாக போகும். ஆனால் நமக்கு அந்த புது அனுபவம் அது மேலே உட்காரத்துக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். அப்படியான ஒரு ட்ராஜடி அந்த மாதிரியான ஒரு இடத்த நோக்கி தான் அது போகும். அப்படி குதிரையில் போகிறதுக்கு மட்டும்தான் ஒரே வழி. அந்த குதிரையில் போயிட்டு அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு குதிரையில் உட்காந்துருப்பாங்க, நேரம் அவ்வளோதான் விளையாடுவாங்க. இதுதான் அந்த இடம். அந்த இடத்துல தான் இந்த மலை அந்த 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 பைன் மரங்கள் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த இந்த தீவிரவாதிகள் திடீர்னு உள்ள நுழைஞ்சு அந்த அப்பாவி சுற்றுலா பயணிகள் மேலே வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. துப்பாக்கியாக சுட்டு கொண்டிருக்கிறாங்க 28 பேரை. அங்கே அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இருந்துக்கிறாங்க. அந்த இடம்தான் இந்த தாக்குதல் நடந்த சம்பவம். இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்றக்கூடிய அந்த அமைப்பு வந்து த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்னு சொன்னோம் இல்லையா. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் இவங்க யாருன்னா ஏற்கனவே அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லேருந்து செயல்படக்கூடிய அந்த பாகிஸ்தான் ஆதரவோடு செயல்படக்கூடிய இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்புன்னு சொன்னோம் இல்லையா, லஷ்கர் இ தொய்பா. அவங்களுடைய ஒரு துணை அமைப்பு தான் இந்த தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்டு. இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் இவங்க வந்து ஏன் இப்படி ஒரு நேமில் செயல்படணும்? இவங்க லஷ்கர் இ தொய்பாவே அதுவே ஒரு தீவிரவாத குழு தான். அந்த நேமில் செயல்படலாமே, ஏன் இப்படி ஒரு பேரில் வந்து செயல்படணும், ஏன் இப்படி ஒரு அமைப்பு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. அதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. அது என்ன பின்னணி? இந்த டிஆர்எஃப்ன்ற இந்த தீவிரவாத குழு எதுக்காக அமைக்கப்பட்டது அப்படின்றதும் அது ஏன் அப்படி ஒரு பேர் வச்சாங்க அப்படின்றதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா லஷ்கர் இ தொய்பான்றது ஒரு தீவிரவாத அமைப்பு தான். அதே பேர்லேயே அவங்க வந்து செயல்படலாம் இல்லையா. அதை விட்டு ஏன் வந்து இப்படி ஒரு துணை அமைப்பை அவங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. அதை என்னன்றது இது ரெண்டு இந்த பேர் மாற்றத்துக்கும் இப்படி ஒரு அமைப்பு தொடங்குறதுக்கான காரணம் என்னன்றதை நான் சொல்கிறேன். அதாவது இந்த காஷ்மீரில் வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய எல்லா தீவிரவாத தாக்குதலுக்குமே மூல காரணம் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த காஷ்மீர்ன்ற ஒரு இடம்ன்றது வந்து பாகிஸ்தான் வந்து எங்களுது அப்படிங்கிறது, இந்தியா வந்து இது எங்களுது அப்படின்றது. இதனுடைய பின்னணியில் தான் இந்த சண்டையே நடக்குது. இப்போ வந்து காஷ்மீருடைய முதல்வராக இருக்கார் உமர் அப்துல்லா. அவருடைய தாத்தா ஷேக் அப்துல்லா அப்பா அவர் இருந்தப்போ பாகிஸ்தான் வந்து அந்த காஷ்மீரை வந்து ஆக்கிரமிப்பு செய்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணணும், போர் தொடுத்தாங்க. அப்படி போர் தொடுக்கும் போது காஷ்மீரோட போர் தொடுக்கும் போது அவர் ஷேக் அப்துல்லா என்ன பண்ணார், இந்தியாவுடைய உதவியை நாடி வந்தார். அப்படி இந்தியாவுடைய உதவி நாடி வரும்போது அப்போ இருந்த பிரதமராக இருந்த நேரு என்ன பண்ணார், ராணுவ உதவி நாங்கள் தரணுன்னாக்கா நீங்கள் வந்து இந்தியா கூட நீங்கள் சேர்ந்துருன்னு சொல்லி ஒரு டிமாண்ட் வச்சார். அந்த டிமாண்டை வந்து ஷேக் அப்துல்லா ஏற்றுக்கிட்டு இந்தியா கூட வந்து காஷ்மீரை சேர்த்தார். அப்படி சேர்த்தது அந்த நாள்லேருந்து இன்னை வரைக்கும் காஷ்மீர் அப்படின்றது இந்தியாவினுடைய ஒரு பகுதி. அப்படி தான் இன்னி வரைக்கும் இருக்குது. ஆனால் காஷ்மீரை வந்து அது விட்டு தர முடியாதுன்றது வந்து பாகிஸ்தானை வந்து தகராறு பண்ணியிருக்குது. அதில் ஒரு பகுதியை அவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்க வந்து அவங்க தீவிரவாத குழுக்களை வந்து அங்கே வச்சுக்கிட்டு அதை நம்ம மேலே ஏவி விடுறாங்க. அந்த இடம் தான் வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல இருந்து இந்த தீவிரவாத குழுக்கள்லாம் இயங்குது. சரி, இப்போது இந்த ஷேக் அப்துல்லா கூட வந்து ஒப்பந்தம் போட்டாங்க இல்லையா, இந்தியா கூட வந்து நாங்கள் சேர்ந்துறோன்னு சொல்லிட்டு, அந்த சேர்ந்துறோன்னு சொல்லிட்டு வந்து இந்தியா கூட சேர்ந்துட்டாங்க. காஷ்மீர் சேர்ந்துட்டு பிற்பாடு அதுக்கு சலுகையாக வந்து நேரு என்ன பண்ணாங்கனாக்க 370வது சிறப்பு சட்டம் அப்படின்ற ஒரு சிறப்பு சட்டத்தை வந்து காஷ்மீருக்கு மட்டும் வந்து ஒரு இது கொடுத்தாரு. அந்த சட்டம் என்ன சொல்லுதுனாக்க, அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய நிலத்தை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் காஷ்மீரை தாண்டி வெளியில் வந்து காஷ்மீர் மக்களை தாண்டி வெளியில் யாருக்குமே வந்து அது விற்கக்கூடாது. அதாவது வந்து காஷ்மீர் குடிமக்கள் அல்லாத வேறு மாநிலத்தை சேர்ந்த அல்ல வேறு வெளிநாட்டை சேர்ந்த யாருமே அந்த இடத்துல போயிட்டு வந்து ஒரு நிலத்தை வாங்க முடியாது. அதே போல் அந்த மக்கள் வந்து அந்த நிலத்தை யாருக்கும் வெளியில் இருக்கவங்க விற்கவும் முடியாது. அந்த உள்ளுக்குள்ளே அந்த காஷ்மீர் மக்கள் உள்ளுக்குள்ளே தங்களுக்குள்ளேயே வந்து விற்றுக்கலாம், வாங்கிக்கலாம். வெளியில் இருக்க யாரும் அவங்க போய் ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது. இது அந்த சிறப்பு சட்டம். ஆனால் 2014 அப்புறம் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி இந்தியாவில் பொறுப்பேற்ற பிறகு அவங்க என்ன பண்ணானாங்க, ஒரே இந்தியா, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் அப்படின்னு இப்படின்றத தான் வந்து பிஜேபி புஷ் பண்ணுது அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக இருக்கு இல்லையா. அப்படி இருக்க சமயத்தில் இந்த பிஜேபி மோடி தலைமையிலான பாஜக அரசாங்கம் அவங்க என்ன பண்ணானாங்க, இந்தியான்றது ஒரே இந்தியா தான், அது என்ன காஷ்மீரில் தனியாக அப்புறம் இங்கே இந்தியாவில் தனியாக ஒரு சட்டம், எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீரில் இருக்கிற 370வது சட்டத்தை நீக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டிராஃப்டை கொண்டு வந்து கடந்த 2019 ஆகஸ்ட் 5 நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சு அதை வந்து சட்டமாக கொண்டு வந்து அந்த
காஷ்மீருக்கான 370வது சிறப்பு சட்டத்தை அபாலிஷ் பண்ணாங்க, அதை நீக்கிட்டாங்க. அந்த நீக்கினதில் வந்து இங்கே இருக்கக்கூடிய பல எதிர்க்கட்சிகளே வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதை நீக்கக்கூடாது, காஷ்மீருக்கு அந்த அந்தஸ்து தொடரணும், அந்த 370 சட்டம் தொடரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல் காஷ்மீரில் உள்ளூரில் இருக்கக்கூடிய சில அமைப்புகளும் வந்து அந்த சட்டத்தை நீக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல போராட்டங்களையும் முன்னெடுத்தாங்க. அப்படி அந்த 370 சட்டம் நீக்கப்பட்டதற்கு எதிராக கிளம்பிய பல அமைப்புகளில் ஒன்று தான் இந்த டிஆர்எஃப் அப்படின்றது. சரி, இந்த டிஆர்எஃப்ன்ற நேமில் ஏன் அவங்க செயல்படணும், ஏன் லஷ்கர் இ தொய்பான்ற நேமில் செயல்படலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இல்லையா? அது ஒரு பிரச்சனை என்னன்னாக்க, இந்த தீவிரவாத குழுக்களுக்கு பின்னாடி இருக்கிறது பேக்கப் பண்ணுறதே வந்து பாகிஸ்தான் தானே. அப்போ பாகிஸ்தான் என்ன சொன்னாங்கன்னாக்க, நீங்கள் லஷ்கர் இ தொய்பா அப்படின்ற பேர்லேயே நீ வந்து அந்த 370 சட்டத்துக்கு எதிராக ஒரு போராட்ட குழு நீ அமைச்ச அப்படின்னாக்க, அந்த லஷ்கர் இ தொய்பாவோ இல்லை ஹிஸ்புல் முஜாஹிதீனோ இல்லை வந்து இல்லை வேறு எந்த அமைப்பாக இருந்தாலும் இந்த பேர் எல்லாமே வந்து மத அடையாளங்களோடு இருக்குது, அது வேண்டாம், அதனால் அந்த பேரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து அதை சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அவங்களே ஒரு பேரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவங்க பரிந்துரைத்த அந்த பேர் தான் டிஆர்எஸ், அதாவது தி ரெசிஸ்டன்ட் அப்படின்ற அந்த பேர். அந்த பேர் அவங்க கொடுத்த பேரில் தான் அந்த குழு வந்து தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்ற அமைப்பு இப்போ செயல்பட்டுருக்குது. இந்த அமைப்பு வந்து அந்த 370 சட்டத்துக்கு எதிராக வந்து அவங்க செயல்படுறதோடு மட்டும் இல்லாமல் இந்த 2019 இந்த சட்டத்தை அபாலிஷ் பண்ண பிற்பாடு அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க 2019 வருஷத்துலேயே. அந்த அறிக்கையில் வந்து என்ன சொன்னாங்கன்னாக்க, இந்த காஷ்மீருக்குள்ளே வந்து இந்த வரக்கூடிய சுற்றுலாவாசிகளை வந்து நாங்கள் வந்து தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை பகிரங்கமாகவே சொல்லியிருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னாக்க, இந்த காஷ்மீரை வந்து இந்த 370 சட்டத்தை வந்து அபாலிஷ் பண்ண பிற்பாடு இப்போ இருக்கக்கூடிய மோடி தலைமையிலான இந்த பாஜக அரசாங்கம் என்ன சொன்னீங்கன்னாக்க, அந்த 370 சட்டத்தை வந்து அவங்க நீக்கிறது மட்டும் இல்லாமல் காஷ்மீரை வந்து ரெண்டாக பிளந்து அதை வந்து யூனியன் பிரதேசமாக மாற்றினாங்க. யூனியன் பிரதேசமாக மாற்றினதன் மூலிமா அந்த தீவிரவாதத்தை ஒடுக்கணுன்ற அந்த மோட்டிவில் அவங்க அந்த மாநிலத்தை வந்து அது யூனியன் பிரதேசமாக மாற்றி கொஞ்சம் வந்து அந்த பாதுகாப்பை வந்து கண்காணிப்பை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்டெபனாக வந்து அதை பண்ணுறதுக்கு வந்து வசதி ஏற்படுத்தினாங்க. அதன் மூலிமா என்னாச்சுனாக்கா, அந்த 370 சட்டத்தை நீக்கிட்டு பாதுகாப்பு இன்னும் அதிகமாக திருத்தி வெவ்வேறு இங்கே ஒரு அரசாங்கம், இங்கே ஒரு யூனியன் பிரதேச அரசாங்கம், இப்போ 2 இடத்துல வந்து கவர்னர் தலைமை அதை செயல்படும் போது வந்து இன்னும் வந்து உன்னிப்பாக வந்து பாதுகாப்பை வந்து பலப்படுத்த முடியும், சற்படுத்த முடியும் அப்படின்ற அடிப்படையில் அதை செஞ்சாங்க. அப்படி செய்வதன் மூலிமா என்னாச்சுனாக்க, இந்த சட்டத்தை நீக்கினதுக்கப்புறம் அங்கே காஷ்மீரில் வந்து தீவிரவாத தாக்குதல்கள் வந்து அப்படியே வந்து டவுன் ஆச்சு, குறைஞ்சது. அது அந்த தீவிரவாத தாக்குதல் குறைஞ்சதோடு மட்டும் இல்லாமல் அதன் மூலிமா இப்போ காஷ்மீருக்கு வந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையும் வந்து அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம், அதை பாஜக தலைமையில மத்திய அரசாங்கம் மாறுதறினாங்க. இது வந்து இந்த லஷ்கர் இ தொய்பான்ற தீவிரவாத அமைப்புக்கு பிடிக்கல, அது கோபத்தை ஏற்படுத்துச்சு. அதுக்கு என்ன பண்ணாங்கன்னாக்க, நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா, நாங்கள் பண்ணுறோம் பாருன்னு சொல்லி ஒரு துணை அமைப்பை ஏற்படுத்தி பாகிஸ்தானுடைய ஆதரவோடு அந்த டிஆர்எஃப் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பு வந்து பகிரங்கமாக ஒரு மிரட்டல் விட்டாங்க இந்திய அரசாங்கத்துக்கு. நீங்கள் வந்து சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர்றாங்கன்னு சொல்கிறீங்க, இனி வந்தாங்கனாக்கா நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாகவே அறிவித்தாங்க. அதனுடைய பின்னணியில் நடந்த ஒரு தாக்குதலாகத்தான் இந்த பஹல்காம் மீது நடத்தப்பட்டது 28 பேர் கொலை வந்து தாக்குதல் என கூறப்படுகிறது. இதை வந்து இந்திய அரசாங்கமும் அப்படி தான் நம்புது. இந்த பஹல்காம் தாக்குதல் சம்பவத்துக்கு பின்னணியில் வேறொரு காரணம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது என்னென்னா, போன மார்ச் 11 பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலுசிஸ்தான் மாகாணத்தில் ஒரு 400 பேரோடு சேர்ந்து ஒரு பொதுமக்களோடு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயினை வந்து கிட்னாப் பண்ணாங்க. இந்த ரயில் கடத்தல் சம்பவத்தில் அது ஈடுபட்டது யாருன்னாக்கா, அந்த பலுசிஸ்தான் மாகாணத்தில் செயல்படக்கூடிய பலூச் அப்படின்ற ஒரு கிளர்ச்சி படை. இந்த கிளர்ச்சி படை வந்து அந்த 400 பேர்த்தை வந்து பிணைக்கைதியில் பிடிச்சு வச்சுக்கிட்டு பாகிஸ்தானை மிரட்டினாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தானோட இராணுவ படை வந்து உள்ளே புகுந்து அவங்கள வந்து கிளர்ச்சி படை துரத்தி அடிச்சுட்டு அங்கே இருக்கவங்களை மீட்டு கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் அதில் அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் நடந்த தாக்குதலில் அங்கே சில இராணுவ வீரர்கள் சிலரும் பொதுமக்கள் சிலரும் வந்து அதில் வந்து கொல்லப்பட்டாங்க அப்படின்றது ஒரு தகவல். ஆனால் இந்த ரயில் கடத்தல் சம்பவத்தினுடைய பின்னணியில் அந்த கிளர்ச்சி படைக்கு உதவுனது யாருன்னா இந்தியா தான் உதவுனுச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இந்த பாகிஸ்தான் வந்து அபாண்டமாக ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வந்து அதை வச்சுக்கிட்டே வர்றாங்க. இப்படி ஒரு காரணமும் இந்த பஹல்காம் சம்பவத்துக்கு வந்து காரணமாக சொல்லப்படுது. அது பதிலடி கொடுக்குற விதமாக தான் இந்த தீவிரவாத குழுக்கள் இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நண்பர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படி அதாவது வந்து இந்த
அந்த காஷ்மீரில் வந்து சிறப்பு சட்டத்தை அபாலிஷ் பண்ணது அது இந்தியா ஒரே நாடு அப்படின்ற அந்த மோட்டிவில் வந்து இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசு எடுத்த ஒரு நடவடிக்கை அது சரிதான் அப்படின்றது ஒரு பார்வை இருக்குது. இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் அதை எதிர்க்கிறாங்க. ஏன்னா இந்த பின்னணியில் வந்து இந்த தீவிரவாத குழுக்கள் வந்து பாகிஸ்தான் தூண்டி விட்டு தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு பார்வை. இல்லை அதே போல் வந்து இந்த பலுசிஸ்தானில் நடந்த ரயில் கடத்தல் சம்பவத்துக்கு பழிவாங்கிற நடவடிக்கையாக தான் வந்து இப்படி ஒரு தாக்குதல் சம்பவத்தை இந்த தீவிரவாதிகள் நடத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. இது ரெண்டுத்தில் எதுவாக கூட இருக்கலாம். ஆனால் நம்மளோட இந்திய அரசு அது மிக சிறப்பாக வந்து கையாண்டு அதை வந்து அதுக்கான பதிலடி தர்றதுக்கு அவங்க இப்போ வந்து அமைச்சரவை குழு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அதில் ஏதாவது முடிவு எடுப்பாங்க, அது வந்து பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது பின்னணியில் வந்து உண்மையிலே வந்து இந்த தாக்குதலுக்கு காரணம் என்னவாக இருக்குன்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்.